மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சாத்தூர் தொகுதி ராஜபாளையம் ஒன்றியம் சோழபுரம் ஊராட்சி 7வது வார்டில் தனி மின்மாற்றி அமைத்து 2024ஆம் ஆண்டில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செயற்பொழி அலுவலகம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலிருந்து பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இருவழி பாதையை கேட்டிருக்கின்றால் அது சார்பாக துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சாத்தூரில் பொதுவாக 2366 புதிய மின்மாற்றிகள் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் சாத்தூர் தொகுதியில் மட்டும் 265 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீதும் ஏதேனும் தேவைப்பட்டால் துறையின் சார்பாக ஆய்வு செய்யப்பட்டு அதையும் அமைத்து தரப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மதுராந்தகம் தொகுதியில் அச்சரப்பாக்கம் ஒன்றியத்தில் என்ற கடந்த 2023 அரசு துணை மின் நிலையம் அமைப்பதற்காக அரசு அறிவித்திருந்தது. முதலில் 5 ஏக்கர் நிலம் போதுமானது என்று தேர்வு செய்தனர். அதனுடைய மதிப்பீடு அதிகமாக இருப்பதனால் மீண்டும் 1.5 ஏக்கர் நிலம் போதுமானது என்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் தீர்மானத்தை பெற்றுக்கொண்டனர். பெற்று பல மாதங்கள் ஆகியும் இன்னும் அந்த பணி தொடங்காமல் இருக்கின்றது. எப்பொழுது துணை மின் நிலையம் தொடங்கும் என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மதுரை மேற்கு தொகுதியில் பெத்தானியாபுரத்தில் 2 தெருக்கள் வழியாக 1 டன் கேவி தாழ்ந்த நிலையில் கை எட்டும் தூரத்தில் இந்த மாதிரி மின் வடித்தளம் இருக்கிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உங்கள் தொகுதியின் முதலமைச்சர்களும் கொடுத்திருந்தேன். இப்போ அது எல்லாமே போட்டு எஸ்டிமேட்லாம் போட்டு 3.4 கோடி அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அது எப்பொழுது நிறைவேற்றப்படும்? 2 ஆண்டுகளாக அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதை முடித்து கொடுப்பாரா என்று மாண்புமிகு பேர் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உயிரிழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிக்கிறார். நீங்க கேட்டு யாரும் மறக்க முடியாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுரை மேற்கு தொகுதியில் 218 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் 3 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான பணிகளையும் துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கோரிக்கையும் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே திட்ட மதிப்பீடுகளும் தயார் செய்யப்பட்டு நிர்வாக அனுமதிக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றன. விரைவில் அதற்கான பணிகளை துறையின் ரீதியாக மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.